வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு எங்களுடைய பாப்பரசர் திருவுடலுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு மிகவும் விருப்பப்பட்டதும், அவர் கிறிஸ்தவ மக்கள் என்று மட்டுமல்ல, அனைத்து மதங்களுடைய மக்களின் மனங்களையும் கவர்ந்த ஒரு மனிதர். எனக்கே அவரில் ஒரு விருப்பம். நானும் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறேன். அவர் இறந்தது உண்மையிலே ஒரு பிறந்தத்தக்க விடியம் தானே. எங்களுக்கு பேர் இழப்பு. அவர் நித்திய இழப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சின் திருவுடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய இறுதி ஊர்வலம் நாளை 26ஆம் தேதி சனிக்கிழமை அந்நாட்டு நேரப்படி 10 மணிக்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராதனை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அவருடைய அந்த துக்கத்தில் நாங்களும் பங்கேற்றுக் கொள்ளணும். எங்களுடைய நாடும் நாளை 26ஆம் தேதி இலங்கையிலேயும் அந்த தேசிய துக்க தினமாக அதை பிரகடனம் செய்திருக்கணும், இலங்கை அரசாங்கமும். அப்போ திருத்தந்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை நாளை 26ஆம் தேதி நடைபெறைக்க நாங்களும் அந்த இலங்கையின் தேசிய தினத்தை இலங்கையில் தேசிய துக்க தினமாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு பிரகடனப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அறிவிச்சிருக்கிறோம் எங்களுடைய ஆக்கள். சரியோ, ஆகையினால எங்களுடைய ஆக்களும் அறிவித்தது, இலங்கை அரசு அறிவித்தது ஒரு நல்ல விடயம். பாப்பரசனுடைய மிகவும் எளிமையான முறையில் நடக்கும். அவர் அதை சொல்லி இருக்கிறார், தன்னை எளிமையான முறையில் தான் நடக்கம் செய்ய சொல்லியும் மக்கள் வெள்ளம் அதிகரித்து கொண்டு போதாம் அவருடைய அஞ்சலிக்குன்னு. அதான் மனிதர்கள் இறந்த பிறகுதான் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றது தெரியும். அதைத்தான் அதை நாங்கள் கவனித்துக் கொள்ளணும். வாழும்போது நாங்கள் மக்களை சேமிக்க சொல்லி வருவது அதுக்காக வாழ்றது இல்லை. வாழ்ந்த முடிச்ச பிறகுதான் தெரியும் நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் இவ்வளவு காலம். அமெரிக்கா பயத்திலே வந்துரு, அவர் பயத்தில் வருவேன். நாங்கள் துக்க தினத்துல நாங்கள் இவ்வளவு கதைக்கப்படாது ஒரு நாட்டில இருந்து வருவாங்க. அப்ப பாப்பரசனுடைய அந்த அஞ்சலியில நாங்களும் கலந்து கொள்ளல எங்களுடைய அஞ்சலிகளை நாங்களும் செலுத்திக் கொள்கிறோம். அவருடைய சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு அவருடைய தொகுப்பு தனியாக அவருடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு தனியாக தருவோம். கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கள். போயிட்டு வரோம்.